இன்றும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாய் வேதத்தை தியானித்த பொழுது நெகேமியாவின் புஸ்தகத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆண்டவர் இந்த வாரத்திலே என்னை வழி நடத்தினார். இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் தப்புவித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டித்தர ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கடந்த மாதம் முழுவதையும் திரும்பி பார்த்தால் இந்திய தேசத்தை திரும்பி பார்க்கும் பொழுது லட்சோப லட்ச ஜனங்கள் இந்த உலக ஓட்டத்தை முடித்துவிட்டு ஓடி மறைந்து விட்டார்கள். ஒரு கணம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஜீவனோட தப்புவித்து இருக்கிறார்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கிறதையா. ஏதோ வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதற்காக அல்ல, அவருக்காய் வாழ்வதற்கு ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஜீவனோடு கூட இந்த உலகத்திலே இன்னும் சில காலம் வாழ வைத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய செய்தி உங்களை உயிர்ப்பிக்கும், உற்சாகப்படுத்தும், உத்வேகப்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு உன் காரியம் கைகூடும் என்பதாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ச்சியான ஏமாற்றங்கள், தொடர்ச்சியான பலனற்ற நிலைகள், தொடர்ச்சியான தோல்விகள், ஐயோ என் வாழ்க்கையில காரியங்கள் ஒன்றுமே கைகூடவில்லையே, என்னுடைய குடும்பத்தின் நிலை இப்படி ஆகிவிட்டதே, நான் செய்வதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறதே, தோற்று போய்விட்டேனே, தோல்வியின் மேல் தோல்வியினால் துவண்டு போய்விட்டேனே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? உன் காரியம் கை கூடி வரப்போகிறது. உன் குடும்பத்தினர் எடுக்கிற அந்த முயற்சியை கர்த்தர் கை கூடி வர பண்ண போகிறார். நீ செய்ய வேண்டும் என்று எண்ணி ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறாயே, அந்த காரியத்தை கர்த்தர் கை கூடி வர பண்ண போகிறார். நெடுநாட்களாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த காரியத்தை என் தேவன் கைகூடி வர பண்ண போகிறார். பிள்ளையுடைய படிப்போ, பிள்ளையுடைய வேலையோ, பிள்ளையுடைய வாழ்க்கை துணைக்கெடுத்த காரியங்களோ, கர்ப்பத்தின் கனியோ, பொருளாதார நெருக்கங்களோ, எதுவானாலும் ஏதோ ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற உங்கள் காரியத்தை என் தேவன் இந்த நாளிலே கைகூடி வர பண்ண போகிறார் என்கிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை தான் இன்று கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியான செய்தியை தான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசும் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதாரமான வேத பகுதியாக நெகேமியாவின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 15, 16வது வசனத்தில் இருந்து இந்த செய்திகளை நான் கொடுக்கவிருக்கிறேன். வாசிக்க கேட்போமா? அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று என்ன செய்தார்கள்? அறிந்தார்கள். இந்த 16வது வசனத்தை நான் ஒரு முறை கூட வாசிக்கவிருக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய், அப்படியானால் ஏமாற்றம் அடைந்து, அவர்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லையே என்ற ஒரு ஏமாற்றத்தின் சோர்வை அடைந்து இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று என்ன செய்தார்களாம்? அறிந்தார்கள்.
இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை, நீ செய்ய வேண்டும் என்று துவங்கி இருக்கிறதை உன்னை கொண்டு செய்து முடிக்க போகிறார். அது செய்து முடிக்கப்பட முடியாது என்று சொல்லி உனக்கு எதிரடையாய், உனக்கு அவிசுவாசமாய், உன்னை சந்தேகப்படுத்தி, உனக்கு சதி திட்டம் தீட்டி உன்னை வெற்றியடைய விடமாட்டோம் என்று வெகுண்டெழுந்த ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை வெற்றியாளனாய் நிறுத்துவதற்கு என் தேவன் உனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்பதுதான் இன்றைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. என கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய செய்தி என்ன? உங்கள் காரியத்தை தேவன் கை கூடி வர பண்ணுவார். உங்களால முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அந்த காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சிலருக்குள்ளே சந்தேகம், சிலருக்குள்ளே குழப்பம். என்னால நடக்குமோ? இவ்வளோ பெரிய காரியம் அல்லவோ, இவ்வளோ பெரிய ஒரு வேலை அல்லவோ, இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு அல்லவோ, இவ்வளோ பெரிய ஒரு படிப்பு அல்லவோ, இவ்வளோ பெரிய ஒரு குடும்ப பிரச்சனை அல்லவோ, எப்படி அதை நான் செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வியோடு இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு இன்றைய செய்தியானது பதில் தருவது மட்டுமல்ல, உங்களை கொண்டு அதை செய்து முடிப்பதற்குரிய பக்குவத்தையும் இந்த வார்த்தைகள் உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்படி என்ன காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினார்? இதனையா எல்லாருக்கும் தான் காரியம் கைகூடி வர பண்ணுமே, இதென்ன வித்தியாசமாய், இந்த மனிதனுக்கு அப்படி என்ன என்று சொல்வீர்களே, ஆனால் இந்த மனிதன் தெரிந்து கொண்ட அந்த காரியம் மிக கடினமானது. அதை செய்து முடிப்பதற்கு அவன் கடந்து வந்த பாதை நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் சர்வ வல்லவர் அந்த மனிதனை கொண்டு செய்ய நினைத்ததை அந்த மனிதனை கொண்டே செய்து முடித்தது போல உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை உங்களை கொண்டே செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த பகுதி எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. அன்பானவர்களை, இந்த நெகேமியா யார்? இந்த நெகேமியாவை பற்றி நாம் சொல்லும் பொழுது, அவன் அரண்மனையிலே ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனாய் காணப்பட்டான். மிக முக்கியமான பொறுப்பு. ராஜா சாப்பிடுகிறதற்கு முன்பதாக அந்த உணவை இவன் சாப்பிட வேண்டும். அதுல விஷம் எதுவும் கலந்திருக்கிறதா என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான மிக முக்கியமான ஒரு உண்மையான மனிதன் இந்த மனிதனாய் இருந்தபடியினால் தான் அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல சம்பளம், நல்ல ராஜ அரண்மனையில வாழ்க்கை, சுகபோகமான ஒரு ஜீவியம், இவ்வளவு சிறப்பாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளால என்ன நடந்தது, அந்த மனிதர் என்ன செய்தான் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில கவலையற்ற ஜீவியமாய் இருக்கிறது நிமித்தமாக ஆண்டவர் அதையும் தாண்டி ஒரு திட்டத்தை அவர்களை குறித்து வைத்திருக்கிறார் என்பதை உணர மறுத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதன் அப்படி அல்ல. நான் அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு மனதை செலுத்துவது மட்டுமல்ல, புரிந்து கொண்ட பிற்பாடு அவன் செயல்பட்டு அதை சாதித்து விட்டவனாய் காணப்படுகிறான். ஏதோ ஒரு நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, நல்ல வாழ்க்கை, நல்ல பெற்றோர், நல்ல படிப்பு, நல்ல வசதி போதும், இதோடு நின்று விடுவதா தெய்வ திட்டம்? இல்லை. இதையும் தாண்டி உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். பெரியவங்களே, வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை சாதனையாளனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னை வெற்றியாளனாய் நிறுத்த விரும்புகிறார். உன்னை அசாதாரணமானவற்றை செய்து முடிக்கிறவனாய் கர்த்தர் உருமாற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த ஆராதனையில மனமற்ற நிலையிலும் பங்கெடுக்க வைத்திருக்கிறாரே. கர்த்தரின் திட்டம் உங்கள் மேல் இருக்கிறது. இந்த மனிதனுக்கு என்ன நடந்தது, இந்த மனிதனுக்குள்ள என்ன மாற்றம் வந்தது, அவன் என்ன செய்தான் என்பதை நீங்க வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்தாதான் நாம் பேசுகிற செய்தியை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த மனிதனை பற்றி ஒரு 5 காரியத்தை நான் இன்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒன்று, அவன் தரிசனம் அடைந்தவன்.
2 அவன் ஜெபிக்கின்றவன். 3 அவன் ஞானம் உள்ளவன். 4 அவன் தியாகம் உள்ளவன். 5 அவன் பின்வாங்காதவன். இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தால்தான் நம்முடைய காரியத்தை கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று கைகூடி வர பண்ண முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வசனத்தின் வாயிலாக அதை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்குதான் இன்றைய செய்தி இருக்கிறது. 1வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 1 to 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமா? அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். போதும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பது அரண்மனையிலங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல ராஜாவுக்கு பக்கத்துல நின்று பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியமான பதவியில இருக்கிறார். ஆனால் இந்த மனிதனுக்கு என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் தன்னுடைய ஜனத்தை குறித்து, தன்னுடைய தேசத்தை குறித்து, தன்னுடைய பட்டணத்தை குறித்த ஒரு கரிசனை எப்பொழுதுமே காணப்பட்டது. ஏனென்றால் தன்னுடைய பட்டணம் மிக பரிதாபமான நிலையில் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே மறுபடியும் அங்கு இருந்து வந்த ஜனங்களிடத்தில் அதை விசாரிக்கிறான், கரிசனையோடு விசாரிக்கிறான். ஐயா, நம்ம பட்டணம் எப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நம்ம உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்ட பொழுது அங்கு அவனுடைய சகோதரன் இப்படியா சொல்லுகிறான், அந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையா, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நிந்தைகளையும் வேதனைகளையும் தீங்கையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் பட்டணமும் தகர்ந்து கிடக்கிறது, பட்டணத்துள்ள ஜனங்களின் வாழ்க்கையும் தகர்ந்து கிடக்கிறது என்று வேதனையோடு பட்டணத்தின் பரிதபிக்கப்பட்ட நிலைமையை, பட்டணத்தின் ஜனங்களின் பரிதாபமான நிலையை இந்த மனிதனிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். கவனிக்கணும், இவனுக்கு மற்ற காரியங்களை அறிவதில் ஒரு கரிசனை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யாரை கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதை தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யார் மூலமா கர்த்தருடைய காரியங்கள் கைகூடி வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யார் மூலமா தெரியுமா? கரிசனை உள்ளவர்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சமீப நாட்களில் நம்முடைய இந்திய தேசத்தில் மிக பரிதாபமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்து போயிருக்கிறார்கள். ஏராளமான குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தவற விட்டு தடுமாற்றத்தில் கிடக்கிறார்கள். என்ன செய்ய என்று தெரியவில்லை. குடும்பங்கள் தகர்ந்து கிடக்கிறது, உறவுகள் தகர்ந்து கிடக்கிறது, தேசமே தகர்ந்து கிடக்கிறது, பொருளாதாரம் தகர்ந்து கிடக்கிறது. இதை நாம் கேள்விப்படும் பொழுது அதை குறித்து பாரம் உண்டாக வேண்டும். அதை குறித்த ஒரு வேதனை இருதயத்திலே பரவி விட வேண்டியது அவசியமா இருக்குது. இன்று நிறைய பேருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, அதை பற்றிய சிந்தனையே கிடையாதுங்க. அருமையானவர்களே, இந்த மனிதனுக்கு அந்த ஜனங்களை குறித்த கரிசனை இருந்தது. எத்தனை பேருக்குள்ள தேசத்தை குறித்த கரிசனை இருக்குது? தேசத்துக்கு நான் ஏதாவது செய்யணும், தேசத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு ஏதாவது செய்யணும். தகர்ந்து கிடக்கிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாவதற்கு ஏதாவது செய்யணும். சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கிறது, இந்த சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு நான் ஏதாவது செய்யணும் என்ற ஒரு வாஞ்சை என்கிற ஒரு கரிசனை உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனா
அந்த கரிசனை தான் உள்ளத்திலே தரிசனமாக மாறுகிறது. இந்த மனிதனுக்குள்ள ஒரு பெரிய கரிசனை இருந்தது தேசத்தை குறித்து. அன்பானவர்களே, எதை குறித்தானாலும் அப்படிதான் படிக்கணும், அதுக்கு ஒரு பாரம் இருந்தா தான் கரிசனை உண்டாகும். அந்த படிப்பை பற்றி விசாரிப்போம், அந்த வேலையை பற்றி விசாரிப்போம், அந்த தொழிலை பற்றி விசாரிப்போம். எதுவாகட்டுமே ஏதோ ஒன்றை குறித்த கரிசனை தான் உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை, உங்களுக்குள்ளால ஒரு தேட்டத்தை, உங்களுக்குள்ளால ஒரு ஏக்கத்தை, உங்களுக்குள்ளால ஒரு தரிசனமாய் வளருகிறது. அதனால தான் நான் எழுதி வைத்திருக்கேன், கரிசனை உள்ளவனுக்கு கிடைப்பது தான் தரிசனம் என்று எழுதி வைத்து இருக்கிறேன். அருமையான உள்ள ஒரு கரிசனை இருக்கணும். தேசத்தை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க ஜனத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து கரிசனை இருக்கணும். இவங்களுக்குள்ள மாற்றம் வரணும், இவர்களுக்குள்ள மகிழ்ச்சி வரணும், இவர்கள் சாதாரணமானவர்களா இருக்கக்கூடாது, அசாதாரணமானவர்களா மாறணும். இந்த கரிசனை இருப்பவர்கள் அவர்களை குறித்து, அந்த சூழ்நிலையை குறித்து, அந்த தேசத்தை குறித்து தரிசனமுடையவர்களாய் மாறிவிடுவார்கள். இந்த மனிதன் கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு ஒரு பெரிய பாரம். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு தான் நல்ல வேலை இருக்குது, போதும், நல்ல ஃபேமிலி அட்மாஸ்பியர் இருக்குது, நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் இருக்குது, போதும், இங்கே உட்கார்ந்துருவேன். அப்படி கிடையாது. தேசத்தை குறித்த ஒரு பாரம், ஜனங்களை குறித்த ஒரு பாரம். எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, எத்தனை குடும்பங்கள் வேதனையோடு ஆதரவற்ற நிலைமையில திணறி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இவர்களுக்காக கரிசனை கொள்ளுகிறவர்கள் தான் மிகப்பெரிய தரிசனம் உடையவர்களாய் மாற முடியும். இந்த மனிதனுக்குள்ள ஏற்பட்ட ஜனங்களை குறித்த, தேசத்தை குறித்த கரிசனை அவனுக்கு ஒரு பெரிய தரிசனமாய் உருப்பெற ஆரம்பித்தது. என்ன தரிசனம்? இந்த விழுந்து கிடக்கிற, இடிந்து கிடக்கிற இந்த அலங்கத்தை எப்படியாயினும் கட்டிவிட வேண்டும். இந்த தகர்ந்து கிடக்கிற நிந்தனை, அவமானங்களை சுமந்து தவிக்கிற இந்த குடும்பங்களுக்கு ஒரு விமோசனம் உண்டாக்க வேண்டும். இந்த ஒரு பாரம் தரிசனமாய் அவனுக்குள்ளே உருவாக ஆரம்பித்தது. தரிசனம் என்பது வெறுமனே வெளிப்பாட்டில் கிடைக்கிறது மட்டுமென்று எண்ணி விடாதிருங்கள். பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்கள் காணும் பொழுது காண்கிற காட்சிகள், நாம் கேட்கிற கேள்விகள், இவைகளின் வாயிலாக நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதே, அதுதான் தரிசனமாய் உருப்பெறுகிறது. இந்த மனிதனுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம், இந்த பட்டணத்தில் ஏதாவது நான் செய்யணும். அன்பானவர்களே, உங்களை கொண்டும் அப்படிதான் ஏதோ ஒன்று செய்யணும்னு கர்த்தர் பிளான் பண்ணி இருக்கிறார். இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, இந்த சமுதாயத்தின் ஜனங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நான் ஏதாவது செய்யணும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, படிச்சீங்களா? உங்கள் மேல ஒரு தெய்வ திட்டம் இருக்குது. உங்கள் மூலமா, உங்க படிப்பின் மூலமா நீங்க ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய் சில குடும்பங்களை ஆகிலும் கட்டி எழுப்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருடைய வருகைக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஏதோ படிச்சோம், வேலை கிடைத்தது, சம்பாதித்தோம், குடும்பம் ஆயிட்டோம், பிள்ளைகளை பெற்றோம், வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு தேவன் உங்களை இந்த ஸ்தானத்தில் வைக்கவில்லை. அதையும் தாண்டி கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்குது. கொஞ்சம் விசாரியுங்க, தேசத்தை குறித்து விசாரியுங்க, மக்களை குறித்து விசாரியுங்க, பக்கத்துள்ளவர்களுடைய பரிதாபமான நிலையை கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஏதாவது செய்யணும்னு விருப்பம் வருதா? ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு விருப்பம் வருதா? ஐயோ, நானே தனி மனிதன், இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி செய்து முடிப்பது என்று எண்ணாதிருங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு, உங்களை அறியாம சில வாஞ்சை, சில விருப்பம், சில ஏக்கம் வருது பாருங்க. இதை செய்யணும், இதை படிக்கணும், இதை ஜெயிக்கணும், இதை சொந்தமாக்கணும், இதை சுதந்திரிக்கணும், இந்த வாஞ்சை ஏக்கமா வருது பாருங்க. இதுதான் தரிசனத்தின் ஒரு பக்கமாய் காணப்படுகிறது. இந்த மனிதனுக்குள்ள சூழ்நிலைகளை கேள்விப்பட்ட பொழுது இவனுக்குள்ளால் ஒரு எண்ணம் வருகிறது. அதுக்கு பேர் தான் தரிசனம். இந்த தரிசனம் உடையவர்கள் தான் சாதனையாளர்களாய் உருப்பெற முடியும், உருமாற்ற முடியும். ஏன் மூலமா? ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்தே ஆகணும். இந்த சமுதாயத்துக்கு, எல்லாரும் சொல்லி, இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதோ ஒண்ணு செய்யத்தான் கர்த்தர் இந்த செய்தியை காதுல போட்டு கொண்டிருக்கிறார். பிறந்தேன், வளர்ந்தேன்,
படிச்சேன், வேலை செய்தேன், குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டேன், பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், முடிந்தது லைஃப் அப்படி சொல்வதற்கு இல்ல. பிறந்தவன் ஏதோ ஒன்றை செய்து முடிப்பதற்கு தான், இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு தான், இயேசுவில்லாத இந்த தேசத்திற்கு இயேசுவை கொண்டு செல்வதற்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த பாரம் தரிசனமாய் மாறினது. இந்த தரிசனம் இவனுக்குள்ளே வந்தவுடனே அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான் தெரியுமா? அடுத்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 11வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படி சொல்லி வாசிக்கும் போது கடைசி வசனத்தை பாருங்க. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் 11. ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். போதும். இங்கே பார்க்கும் பொழுது தரிசனம் உள்ளவன் அந்த பாரத்தை எங்கே கொண்டு போவான் தெரியுமா? ஜெபத்தின் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்துவான். தரிசனம் கிடைத்து விட்டது, பாரம் வந்து விட்டது, ஆகவே நான் பயன்பட்டு விடுவேன் என்று சொல்வது தவறான ஒரு எண்ணம். என்ன செய்யணும்? ஜெபம். இன்னைக்கு கூட நீங்க நிறைய பேர் தரிசனம் பெற்றவங்க இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிள்ளைகளை குறித்து சிலருக்கு தரிசனம் இருக்கும், புருஷனை குறித்து தரிசனம் இருக்கும், தொழிலை குறித்து தரிசனம் இருக்கும், எதிர்காலத்தை குறித்து தரிசனம் இருக்கும், பெரிய பெரிய திட்டம் எல்லாம் இருக்குங்க. உட்கார்ந்துருப்போம், பெரிய திட்டம் மனசுக்குள்ள வரும், அதுதான் தரிசனம். ஜெபத்தோட உட்கார்ந்துருப்போம், பைபிளை வாசித்துட்டு இருக்கும் போது அந்த சம்பவத்தை போல நமக்கு முன்னால கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவது போல ஒரு தோற்றம் வந்து தோன்று பாருங்க, அதுதான் தரிசனம். உங்களுக்குள்ள நிறைய தரிசனம் இருக்குல்ல, அந்த தரிசனம் உங்கள் மூலமா உங்களில் நிறைவேற வேண்டும் என்று விரும்பினா அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காய் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும். சும்மா பேசலாம், சிலலாம் நல்லா பேசுவாங்க. பாருங்க, நான் அப்படி ஆக போறேன், நான் இப்படி தேசத்தை மாத்த போறேன், நான் இப்படி உயர்ந்த பதவிக்கு போக போறேன், நான் அந்த படிப்புக்கு போக போறேன், நான் அந்த நாட்டை போய் கலக்க போறேன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, நல்லதுதான். தரிசனம் உள்ளவன் பேசுவதோடு நின்று விடக்கூடாது அல்லவோ, ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். இந்த மனிதன் பாருங்க, இந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த வசனங்களை நீங்க வாசி பார்த்தா இந்த நெகேமியாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 4வது வசனம், 4வது அதிகாரம் 9வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருக்கிறான். அவை தான் அங்கே எழுதி வைத்திருக்க 3 காரியம் என்ன தெரியுமா? அவன் ஜெபித்தபடியே தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய வேலையை செய்து கொண்டே ஜெபித்து கொண்டிருக்கிறான். அதோடு நின்று விடாம தன்னுடைய ஜெப தீயை மற்றவர்களுக்கும் பற்ற வைக்கிறவனாய் இருக்கிறான். ஒண்ணு தெரியும், ஜெபிக்கிறவன் மற்றவர்களை ஜெபிக்க வைப்பான். ஜெபிக்கிறவன் தான் மற்றவர்களை ஜெப வீரர்களாய் உருமாற்ற முடியும். ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து பழகி பாருங்க, உங்களுக்குள்ளேயும் ஜெப வல்லமை இறங்கி வந்துவிட முடியும். பாருங்க, இவன் வாழ்க்கையில வேலை செய்தே ஆகணும். ராஜாவின் அரண்மனையில இருக்கிறான், ஆனாலும் அங்க முக்கியமான பொறுப்பு. அதன் நடுவிலும் ஜெபத்தை நிறுத்தவில்லை. 1 நாளா 2 நாளா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த மனிதன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஏன் 4 மாதங்கள் என்று சொல்லுகிறேன் என்றால் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நவம்பர் டிசம்பர் மாதத்தை குறிப்பிடுகிறது. அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 20ஆம் வருஷம் நிசான் மாதம், அது ஏப்ரல் மே மாதத்தை குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அவன் தொடர்ச்சியாய்
தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாரத்தோடு, ஆண்டவரே இதற்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும். இங்கே ஒரு பெரிய காரியம்தான், ஆனா என்ன அதற்கு பயன்படுத்தும் ஐயா, என் மூலமா ஏதோ ஒன்று அங்க செய்ய என்ன பாரப்படுத்துகிறீரே, எனக்கு ஒரு தரிசனத்தை போட்டிருக்கிறீரே, இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய அனுகூலத்தை எனக்கு தாரும். தனி மனிதனாய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுதான், ஆனா நீர் அதற்குரிய அனுகூல வாசலை திறந்து தாரும் என்று சொல்லி வேலையை செய்து கொண்டே ஜெபித்தான். ஜெபித்து கொண்டே வேலையை செய்தான். தன்னோடு கூட அந்த ஜெபத்தை நிறுத்தாதபடி தன்னோடு கூட உள்ளவர்களுக்குள்ளையும் அந்த ஜெப தீயை பற்றி எறிய வைத்து விட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை என்பதுதான். ஜெபிக்காதவன் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெபம் இல்லாமல் எப்படி சாதிக்க முடியும்? ஜெபம் இல்லாமல் எப்படி தரிசனம் நிறைவேற முடியும்? இன்று அநேக பெரிய பெரிய தரிசனம் உடையவர்களா இருக்கிறாங்க. அப்படி ஆகணும், அப்படி ஊழியம் செய்யணும், இப்படி ஊழியம் செய்யணும், அப்படி ஒரு பெரிய சாட்சி கட்டணும், எல்லாம் ஓகே தான். ஆனா ஜெபம் வேண்டுமே, ஜெபம் வேண்டுமே. தரிசனம் உள்ளவன் தேவனுடைய சமூகத்திலே தரித்து கிடப்பான் ஐயா. ஜெபத்திலே தன்னுடைய காரியங்களை கர்த்தருக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், ஜெபம் இல்லாமல் இந்த தரிசனம் என்ன செய்யாது, நிறைவேறாது. எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசை, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஏக்கம், எனக்குள்ளே இருக்கிற அந்த பாரம் நிறைவேற வேண்டுமானால் நான் அதிகமா ஜெபிக்கணும். ஜெபம் 4 மாதம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ரொம்ப பாரத்தோட அழுது கொண்டு கண்ணீரோடு கூட ரொம்ப வேதனையோட கூட ஜெபிக்கிறான். நல்ல கவனிங்க, தரிசனம் உள்ளவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிரும். ஜெபம் 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 ஜெபம். நிறைய பேருக்குள்ளால இந்த ஜெபம் இல்லாததுக்கு காரணம் அந்த தரிசனம் இல்ல. அந்த தரிசனத்தை அவர்கள் சுமப்பதற்கும் ஆயத்தம் இல்லை. 2 நாள்ல எல்லாம் நடந்துரும் நினைக்கிறாங்க, கிடையாது. இந்த மனிதன் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த தரிசனத்தை தந்திருக்கிறீரே, இந்த அலங்கத்தை கட்டணுமே, இந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுமே, தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமா மாறணுமே, அதுக்கு என்ன செய்யணும், எனக்கு ஞானம் தரும். கவனிங்க, இருதயத்தில் இருக்க பாரம் அவன் முகத்திலேயே தெரிஞ்சது. கவனிங்க, தரிசனம் உள்ளவன் மற்றவர்களை போல சிரித்து கொண்டே இருக்க முடியாதுங்க. அவனுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும், அழுத்திட்டே இருக்கும். அந்த பாரம் நிறைவேறுகிறது வரை அவன் மற்ற ஜனங்களை போல மகிழ்ச்சி அடைய முடியாது. இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும், ஆனா அந்த தேசத்தை குறித்தும் ஜனத்தை குறித்தும் குடும்பத்தை குறித்தும், என் குடும்பம் எழும்பி வரணும், அதுக்கு தேவன் என்ன பயன்படுத்தணும். இந்த பாரம் உள்ளவன் எல்லா ஜனத்தை போல ஜாலி அடித்து கொண்டு இருக்க முடியாது முடியாது முடியாது. எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குது, பட்டணத்தில் சபைகள் என்கிற நிலை மாறி பட்டணமே சபையாய் மாறக்கூடிய ஒரு தரிசனம் எனக்கு இருக்குது. அதனால அதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். வருடங்கள் ஆகிட்டு இருக்குது, உண்மைதான். ஆனா எனக்கு விசுவாசம் இருக்குது, கர்த்தர் செய்வார். அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், தரிசனத்தை தினமும் சொல்லிட்டு இருக்கேன், அதற்கான அனுகூலங்கள் திறக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறேன். இந்த மனிதன் 4 மாதங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அரண்மனையிலே ராஜாவுக்கு ஆகாரம் பரிமாறி கொண்டிருந்த பொழுது ராஜா இவனை பார்க்கிறான், துக்கமுகத்தோடு இருக்கிறான். என்னப்பா துக்கம் என்று சொன்ன பொழுது அவன் சொல்றான், ஐயா எங்க ஜனங்கள் பரிதாபமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்க தேசம் மிக பரிதபிக்கப்படத்தக்க நிலையில இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று ராஜாவிடத்தில் சொல்லுகிறான். என்ன கவனிங்க, தொடர் ஜெபம் 4 மாத ஜெபத்தின் நிமித்தமாய் ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. தரிசனம் உள்ளவன் ஜெபத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது தரிசனத்தை நிறைவேற்றுவதற்குரிய மனிதர் கண்களில் தேவன் தயவு கிடைக்க பண்ணுவார். இன்றைய செய்தியை நன்றாக கவனியுங்கள். இவ்வளோ பெரிய காரியத்தை தனி மனிதனாகி என்னால செய்ய முடியாதுதான், ஆனா தேவன் எனக்கு அந்த பாரத்தை தந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பாரத்தை தந்து அழுத்திட்டு இருக்காரு. மற்றவெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது நான் மட்டும் அழுத்திட்டு இருக்கேன்ல. ஜனங்களை குறித்து பரிதாபத்தோடு பதட்டத்தோடு பாரப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன்ல. ஏன்? எனக்குள்ள ஒரு தரிசனம்.
அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தரிசனத்தை என்னால நிறைவேற்ற முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனா நிறைவேற்றுவதற்கான அனுகூல வாசல்களை தேவன் திறந்து தருவார். ராஜா கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான், ராஜாவுக்கு கண்ணில் தயவு கிடைச்சது. ராஜா அவனை பார்த்து சொல்ல, என்னப்பா வேணும், நீ என்ன கேட்கிறா? சரி, அந்த பட்டணத்தை இடிந்து கிடக்கிற அலங்கத்தை கட்டணும்னு நினைக்கிறா, அங்கு ஜனங்களுடைய நிந்தனையை போக்கணும்னு சொல்றா, அதுக்கு நீ என்னிடத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றா? கவனிக்கணும். உடனே அவன் சொல்லல, அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. யாராவது ஒரு அனுகூலமா வந்த உடனே அவங்க சொல்லதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. தரிசனம் உள்ளவன் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு முன்பதாகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் சில நாட்கள் அமர்ந்திருந்து ஆலோசனை கேட்டுதான் செய்ய முடியும். ஜெபத்தோடு ஒவ்வொரு அடியை எடுத்து வைத்தால் அந்த அடி முன்னேற்றத்தின் அடியாய் மாறும் என்பதை இந்த மனிதன் புரிந்திருக்கிறான். ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனிடத்தில் ஆலோசனை கொடுக்கிறார், கேட்கிறான். அங்கே ராஜா இவன் அந்த தேசத்துக்கு போவதற்கும் அந்த பட்டணத்தை கட்டி எழுப்புவதற்கு வேண்டிய உதவிகளை, ஒத்தாசைகளை, அனுகூலங்களை செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். தரிசனம் உள்ளவனாய் இருந்தால் மட்டும் போதாது. நீங்கள் தரிசனம் நிறைவேறுவதற்காய் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கான அனுகூலங்களையும் ஆதரவு கரங்களையும் என் ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களுக்கு அருளி செய்வார். இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு கிடைச்ச தரிசனம் நிறைவேறும், இதெல்லாம் எனக்கு கிடைச்சாதான் நான் இந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். உண்மைதான். ஆனா அதற்காக நீ தேவ சமூகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அமர்ந்திருந்து கதறிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் அந்த பெரிய தேவையை மிக சுலபமாய் உங்களுக்கு சந்திக்க முடியும். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ளே வந்த தரிசனம் அந்த மனிதனை ஜெபிக்கிறவனாய் மாற்றினது. அந்த மனிதன் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது தரிசனம் நிறைவேறுவதற்கான முதல் படி, முதல் வாசல் அங்கு ஆச்சரியமாய் திறக்கிறது என்று நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு அனுகூலமும் இல்லை என்று பதட்டப்பட வேண்டாம். பரமனின் பாதத்திலே விழுந்து கிடந்து கண்ணீரோடு கதறுங்கள். நிச்சயம் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கான ஆதரவு கரங்களும் அனுகூல வாசலும் ஆச்சரியமாய் உங்களுக்கு திறப்பதை காண முடியும். ராஜா பலவிதங்களிலே அவனுக்கு ஒத்தாசையாய் இருக்கிறான். பாருங்கள் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிப்போமா? நெகேமியா 2வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க, ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். அடுத்த வசனத்தையும் பாருங்க, 9வது வசனம். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பி இருந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? இப்போ தனியே போகணும்னு யோசித்தான். ஆனா ராஜா இவனுக்கு கூட அல்ல, யாரெல்லாம் அனுப்பியிருந்தாங்க பாருங்க, ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பி இருந்தான். தரிசனம் உள்ளவனுக்கு ஆச்சரியமானவைகள் அனுகூலப்பட்டு கொண்டே இருக்கும். தரிசனத்தோடு ஜபத்திலே தரித்திருக்கிற மனிதனை கர்த்தர் ஆச்சரியமாய் ஆசீர்வதிப்பார். அவனுக்கு நம்ப முடியாத உயர்வுகளும் நம்ப முடியாத கனங்களும் அவனை வந்து சூழ்ந்து கொள்ளும். அன்னைக்கு ராணுவ வீரர்களும் குதிரை வீரர்களும் இவன் கூட போனாங்கன்னா அங்க உள்ள ராஜாக்களை பயப்படக்கூடிய ஒரு மனிதனாய் கர்த்தர் அவனை மாற்றி விட்டார். ஐயா,
இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அப்பன் இயேசுவின் பாதத்தில் தரிசன நிறைவேறுதலுக்காய் அமர்ந்திருக்கிற மனிதனுக்கு என் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் உலக ஞானத்தினால் புரிந்து கொள்ள முடியாது. உலகம் ஆச்சரியமாய் அந்த மனிதனை பார்க்கும். தேவன் அப்படிப்பட்ட அசாதாரணமானவற்றை சாதாரணமாய் அந்த மனிதனுக்கு செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஜெபம் ஜெபம் எவ்வளவு ஆச்சரியமாய் வாசல்களை திறக்கிறது. இவன் ஜெபிக்கிறவன் மனிதன் மட்டுமல்ல, மூன்றாவதாக அவன் ஞானமுள்ள மனிதனாய் காணப்படுகிறான். பாருங்கள், பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கவனிப்பீர்களா? இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க, இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க, அதை ஒருவன் தீட்டாமற் போனால், அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஞானமே. ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு என்ன பிரதானம்? ஞானம் பிரதானம். ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த மனிதன் ஞானம் உள்ளவன். ராஜாவுக்கு இவன் யாரா இருந்தான்? பான பாத்திரக்காரனா தான் இருந்தான். சாப்பாடை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அது பிரச்சனை இல்லையா என்று கண்ட பிற்பாடு ராஜாவுக்கு சர்வ் பண்ணணும். அது ஒரு பெரிய ஞானமுள்ள ஒரு வேலை ஒன்றும் இல்லை. ஆனா இந்த மனிதனுக்குள்ள இருந்த கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய ஜனத்துக்காக, தேசத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரத்தினால் அவனுக்குள்ள ஏற்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த மனிதனை மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்குரிய ஞானவானாய் மாற்றிவிட்டது. அருமையான உள்ளே சில சொல்லுவாங்க, நானே ஞானமற்றவன், என்னிடத்துல ஆண்டவர் இவ்வளோ பெரிய பொறுப்பை நிறைவேற்ற கொடுப்பாரா? அதெல்லாம் நடக்காது, என்னாலெல்லாம் முடியாது, நானே ஒரு முட்டாள், நானே ஒரு அறிவற்றவன், என் வீட்டில் எல்லாரும் அறிவில்லாதவள், அறிவற்றவன் என்று என்னை மட்டம் தட்டி பேசுகிறார்கள். ஆனா எனக்குள்ள ஒரு பாறை இருக்குது, எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது. ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், என் மூலமா ஒரு கூட்டம் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும் என்ற பாறை இருக்குதுங்க. எனக்கெல்லாம் ஞானம் கிடைக்குமா? கண்டிப்பா. தரிசனம் உள்ளவனாயிருந்தால், ஜெபிக்கிற தேவ பிள்ளையாயிருந்தால், உங்களுக்கு அந்த பெரிய காரியத்தை செய்து முடிப்பதற்குரிய ஞானத்தை கர்த்தர் தருவார். இந்த மனிதனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். பெரிய ஒரு தரிசனம் இல்ல, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு திட்டமிடுதல் மிக மிக அவசியமான காரியமா இருக்கிறது. என்னை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கும் பெரிய ஒரு பொறுப்பை கத்த தரப்போறார்ல, பெரிய ஒரு தரிசனத்தை கத்த தந்திருக்கிறார்ல, இதை நிறைவேற்றுவதற்கு திட்டமிடணும்ல. எப்படி செய்வது, எப்படி போவது, எப்படி அதை நிறைவேற்றுவது, எத்தனை நாள் ஆகும், நான் போயிட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை நாளைக்குள்ள இதை முடிக்க முடியும், எத்தனை மாதத்துக்குள்ள இதை முடிக்க முடியும், இதற்கு என்ன தேவை, இதற்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படுவாங்க, இதுக்கு யாருடைய பெர்மிஷன் தேவை, இதற்கு என்னென்ன செய்யணும், எல்லாவற்றையும் தன் வேலையை செய்து கொண்டு அவன் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டான். தரிசனம் பெற்றவன் ஜெபிக்கிற பொழுது திட்டமிட ஆரம்பித்து விடுவான். உங்க எதிர்கால ஊழியத்தை குறித்து திட்டம் போட்டுட்டீங்களா? உங்க எதிர்கால வாழ்க்கை குறித்து திட்டம் வைத்துட்டீங்களா? திட்டத்தை கத்த தருபவர். ஸ்தோத்திரம். திட்டங்களை கத்த தர முடியும். இந்த மனிதன் திட்டமிடுகிறான். சுருக்கமா சொன்னா, ராஜா கூப்பிட்டு கேட்கிற, எத்தனை நாள் ஆகும், நீ ஒரு பெரிய வேலையை செய்ய போறேன்னு சொல்ற, எத்தனை நாள்ல திரும்பி வருவான்? அழகா சொன்னான், just 52 days, 52 நாட்கள் போதும் எனக்கு. ஏற்கனவே அவன் வெல் பிளான் பண்ணி வச்சிருக்கான். திட்டமிடுதலில் அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது மட்டுமல்ல, தொடர்ந்து பல வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவன் திட்டமிடுகிறவனாய் காணப்படுகிறான். தரிசனம் நிறைவேறுவதற்கு திட்டமிடுதல் அவசியம். 2வது ஞானத்தை பார்ப்பீர்களே, ஆனா தரிசனம் உள்ளவன் ஸ்தோத்திரம் ரொம்ப வாய் பேச மாட்டான். ரகசியத்தை காக்கும் ஞானம் வேணும். என்ன காக்கும் ஞானம் வேணும்? ரகசியத்தை காக்கும் ஞானம் வேணும். அந்த தரிசனம் பூமிக்கு போயிட்டான், அந்த இடத்துக்கு போயிட்டான். ஆனா போன இடத்துல 3 நாள் அமைதியா இருந்தான். 4வது நாள் எழும்பி அந்த அலங்கம் இடிந்து கிடக்கிற இடத்துக்கெல்லாம் தனியா போக ஆரம்பித்தான். பாருங்க,
12வது வசனம், 2வது அதிகாரம் 12வது வசனம் மற்றும் 16வது வசனத்தை பாருங்க. 12வது வசனத்திலே பாருங்க, வாசிக்கலாம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. போதும். எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும், சொல்லுங்க, சிலரை பார்த்திருக்கீங்களா? தரிசனம் கிடைச்ச அடுத்த நாளே ஒரு பெரிய கொட்டு வாங்கிட்டு வந்து அடிச்சிருவாங்க ஊரா. தெரியுமா, என்ன ஆண்டவர் அப்படி செய்ய போறார், எனக்கு ஆண்டவர் அப்படி நடத்த போறார், எனக்கு அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க. வேண்டாம், எரிச்சலுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா இவன் தேவன் அவன் மனதில் வைத்ததை, அதான் தரிசனம், மனதில் போட்டதான் தரிசனம், அதை ஒருத்தட்டையும் சொல்லவே இல்லை. பின்னால 16வது வசனத்தை பாருங்கள். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. நல்லா கவனிங்க, ஒன்னையும் மற்றவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. ரொம்ப ஞானமா இருக்கான், ரொம்ப அதை கவனமா கையாளணும். ஞானம் உள்ளவங்க நாவை கொஞ்சம் என்ன செய்வாங்க, அடக்கி வைப்பாங்க. தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. இரண்டாவது ஞானம், முதலாவது திட்டமிடுதலில் ஞானம், இரண்டாவது ரகசியத்தை காப்பதில் ஞானம். உனக்கு மட்டும்தான் ஆண்டவர் தரிசனம் தந்திருக்கிறார். அதை ஊருக்கெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தேவன் தந்த திட்டங்களை மனதிலே வைத்து அதை அசை போட்டு அதை நிறைவேற்றுவதற்கான செயல்பாடுகளிலே இறங்கித்தானாக வேண்டும். மூன்றாவது ஞானத்தை பாருங்க, நிர்வகிக்கும் இல்லது தலைமைத்துவ ஒரு ஞானம் அவனுக்குள்ள இருந்துச்சு. எல்லா ஜனங்களையும் கண்ட்ரோல் பண்ண பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ங்க, மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 52 நாளைக்குள்ளே இடிந்து கிடங்குற அலங்கத்தை கட்ட வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? அதை எல்லாவற்றையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்தோத்திரம் விஸ்டம்னு கூட சொல்லலாம். பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானத்தை கர்த்தர் தருகிறார். நிர்வாக ஞானம் சொல்லலாம், நிர்வகிக்கும் ஞானத்தை கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுத்தார். எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் நிறைவேற்றுவது? ஒரே பண்ணாதுங்க. தரிசனம் தந்தவரின் பாதத்திலே தஞ்சமாய் இருப்பீர்களேயானால் அவைகளை செய்து முடிப்பதற்கும் அவைகளை நிர்வகிப்பதற்கும் மேனேஜ் பண்ணுவதற்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா நீங்க செயல்படுவதற்கு உரிய ஞானத்தை கர்த்தர் தருவார். கடைசியா ஒரு ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, எதிரிகளின் தந்திரங்களை தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். எதிரிகள் எப்படியாவது இவனை அழித்து விடணும், கெடுத்து விடணும், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடணும். நல்ல கவனிங்க, தரிசனம் உள்ளவனுக்கு பிரச்சனை உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, எதிர்க்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சதி பண்றவங்க, கெடுத்து பேசுறவங்க ஏராளமா இருப்பாங்க. அவங்க நேருக்கு நேரே வரும்போது அவர்களிடத்துல ஞானமாய் பேசுவதற்குரிய ஞானத்தை கர்த்தர் தருவார். தரிசனம் உள்ளவங்க தானா? சுத்தி நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்களா? அப்ப உங்களுக்கு தரிசனம் இருக்குது. நீங்க ஜெபிக்கிறவங்க தானா? ஆண்டவர் இவர்களை சமாளிப்பதற்கு, இவர்களுக்கு மேலாக அவர்களை மடக்குவதற்கு, அவர்களை பின்னிட்டு திரும்ப செய்வதற்குரிய ஞானத்தை தரவல்லவராய் இருக்கிறார். மூன்று காரியம்: ஒன்று, இவன் தரிசனம் அடைந்தவன்; இரண்டாவது ஜெபிக்கிற மனிதன்; மூன்றாவது இவன் ஞானமுள்ள மனிதன். நாலாவதாக சொல்ல விரும்புகிறேன், ஞானம் மட்டும் போதாதுங்க, தரிசனம் நிறைவேறுவதற்கு தியாகம் ரொம்ப அவசியம். தியாகம் 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 இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் பிடிக்காது. கஷ்டப்படாம, சிலவற்றை தியாகம் பண்ணாம மிக பெரியவற்றை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. விட்டு கொடுக்கணும். சிலவற்றை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்ப முடியாத அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலை நாம் அனுபவிக்க முடியும். அன்பானவர்களே, எவைகளை தியாகம் பண்ணலாம்? ஒருவேளை நமக்கு உரிய சில அந்தஸ்துகளை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், சில ஸ்தோத்திரம் பணங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், என்னென்னமோ தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். இவன் என்ன தியாகம் பண்ண பார்க்கலாமா? ஒரு 3 காரியத்தை நாங்க பார்த்தேன். ஸ்தோத்திரம், தூக்கத்தை தியாகம் பண்ணி இருக்கிறாப்ல.
தரிசனம் உள்ளவனுக்கு இலகுவா எல்லாம் தூக்கம் வராதுங்க. தூக்கம் கொஞ்ச நேரம் தான் வரும். சிலருக்கெல்லாம் தூக்கம் பாட்டுக்கு வருதுங்க, விடிய விடிய தூங்குறாங்க. ஓகே, ஆனா பெரிய காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க தூக்கத்தை கொஞ்சம் தவிர்த்துருவாங்க. 4ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்து பாருங்க. அங்கே பார்ப்பீர்கள், ஏன்னா அவன் தூங்கினது மாதிரி எல்லாம் தெரியல. அடுத்த வசனத்தை பார்ப்பீர்கள், ஏன்னா அவனுக்கு சுகபோகமா வாழ்றதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் அவற்றையும் தியாகம் பண்ணான். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசி பார்ப்பீர்கள். ஏன்னா அவ்வளவு லக்ஸரியா வாழ்றதுக்கு பெரிய ஒரு போஸ்டிங், எக்கச்சக்கமான சம்பாத்தியம், சம்பளம் இருந்துச்சு. அதெல்லாம் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண. அவனுடைய வாஞ்சை, இப்ப நான் சுகபோகமாய் வாழ்வது முக்கியம் அல்ல, நான் சாதிப்பது முக்கியம். சிலர் பணம் வந்தவுடனே அதற்குள் மூழ்கி விடுகிறார்கள், சாதிப்பதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதனோ அந்த சுகபோகத்தை விட சாதிப்பதில் தான் அவனுடைய கவனத்தை செலுத்துகிறான். அல்லேலூயா. கவனிக்கணும், ரொம்ப முக்கியமா பார்ப்பீர்களே, அவன் நைட் அண்ட் டே ட்ரெஸ்ஸை கூட மாத்தலையா. வசனம் இருக்கு, ட்ரெஸ்ஸை கூட மாத்த டைம் இல்ல அந்த அளவு. ஏன்னா இருக்கிறது 52 நாட்கள். இந்த குறுகிய காலத்துல பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நான் ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அரண்மனையில சுகமான வாழ்க்கை அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணனா, அதனால தான் அவனால சாதிக்க முடிந்தது. நீங்க தரிசனம் நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களாக இருந்தா சில சுகபோகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சில உலக பிரகாரமான பல காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி கர்த்தருடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான நேரம் தரிசனம் நிறைவேறுவதற்காய் செயல்பட்டால் தான் உங்களால் சாதிக்க முடியும் முடியும் முடியும். அன்பானவர்களே, 4 காரியம் சொன்னேன். 1, தரிசனம் அடைந்தவன். 2, ஜெபிக்கின்றவன். 3, ஞானம் உள்ளவன். 4வது, தியாகம் உள்ளவன். நான் சொன்ன இங்க குறிக்கப்பட்டிருக்க இந்த வசனங்களை தயவு செய்து நீங்க திரும்ப வாசித்து பார்த்தா தான் நான் சொன்ன காரியங்கள் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக பின்வாங்காதவன். இந்த நிறைய பேர் பார்ப்பீர்கள், ஏன்னா பெரிய பெரிய தரிசனம் இருக்கும், ஆனா அவங்களால் அந்த தரிசனத்தை நிறைவேறுதல் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் தரிசனம் உள்ளவனுக்கு அந்த தரிசனம் அந்த நிறைவேறுவதற்கு முன்னால பல தடைகள், பல பிரச்சனைகள், மரணத்துக்கு ஏதுமான போராட்டங்கள் இருக்கலாம், கொலை செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் கூட அவனுக்கு நேராய் வரலாம். ஆனா என்ன வந்தாலும் தரிசனமுள்ள மனிதன் எதை கண்டும் எதிர்ப்புகளோ எரிச்சலோ பொறாமைகளோ எதுவானாலும் அதை கண்டு அவன் பின்வாங்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தரிசனம் உள்ளவங்களா இருப்பாங்க, சின்ன பிரச்சனை வந்த உடனே நமக்கு இது போதாது, எனக்கு இதெல்லாம் முடியாதுயா, நான் பேசாம பழைய நிலையிலேயே இருந்துக்கிறேன், பேசாம அந்த சின்ன வேலையை செய்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. தரிசனம் உள்ளவர்களா இருந்தா அவ்வளவு பிரச்சனை வருங்க. இந்த நெகேமியாவுக்கு வந்த பிரச்சனைகள் நம்மால ஜீர்ணிக்கவே முடியாது. நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க, நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகும் அவன் பின்னிட்டு பார்க்க மனமற்றவன், வந்ததை செய்து முடிப்பேன். ஏனென்றால் அவனுக்குள்ள இருந்த தரிசனம் அவனை அவ்வளவாய் வேகப்படுத்தினது. வாசிக்கிறீங்களா? நெகேமியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை. சாவுக்கும் நான் அஞ்ச மாட்டேன், சாதிக்க வந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, சாவுக்கும் அஞ்ச மாட்டேன், ஏனென்றால் நான் சாதிக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் தரிசனம் உள்ளவன். சாவுக்கும் அஞ்ச மாட்டான் என்றால் அவனுக்குள்ளே இருக்கிற வேகம் சாதிப்பதை குறித்தே இருக்கும். சாவு என்னடா? சாவு சாதனை படைக்காமல் நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லி இந்த மனிதன் வேகம் அடைகிறான். இந்த மனிதனுக்கு வந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் நொந்து போயிடும். ஸ்தோத்திரம். பரிகாசம் வந்தது, நிந்தனை வந்தது, தவறான பழி சாட்டுதல் வந்தது. அவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் கோபப்பட்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், அவனை அவமதித்தாங்க, கேவலமா பேசினாங்க, மனமடிவடைய செய்தாங்க.
அது மட்டுமல்ல, அவனுக்கு பொல்லாப்பு செய்வதற்கு யோசித்தாங்க. மொட்டை கடிதம் போட்டாங்க, அட்ரஸ் வைக்காம கடிதம் போட்டாங்க, அவனை பயமுறுத்தினாங்க, பலமுறை அவனை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க. ஒண்ணுலையுமே அவன் அசையாத பொழுது பணம் கொடுத்து கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னாலாவது அவன் நின்றுவான்னு நினைச்சாங்க. இன்னைக்கு சிலர் தரிசனம் பெற்றவர்களுடைய தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்றாதபடிக்கு சிலர் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்காது, உனக்கு அந்த அழைப்பு இல்லை, உன் மேல அந்த திட்டம் இல்லை, அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நெகேமியாவின் புத்தகத்துல தான் இருக்குதுங்க. அந்த வசனத்தை 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலும், 4வது அதிகாரம் 1 முதல் 12 வசனத்திலும், 6வது அதிகாரம் முழுசும் வாசித்து பாருங்க. இவைகளை வாசித்து பார்த்தா இந்த நெகேமியாவுக்கு வந்த எதிர்ப்புகள் கணக்கற்றவைகள். நல்ல கவனிக்கணும், தரிசனம் உள்ளவனுக்கு தடைகள் தாராளமாய் வரும். நிந்தனை வரும், அவமானம் வரும், பழி சாட்டுவாங்க, அபாண்டமா பழி சாட்டுவாங்க, கேவலமா பேசுவாங்க, முடியாத பட்சத்தில் அழிக்க துடிப்பாங்க, முடியாத பட்சத்தில் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி அது ஏன்னா சிலர் தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க என்று சொல்லி பணம் கொடுத்து ஒரு ஆளை ஏவி விட்டு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி பார்த்தாங்க. ஒன்றுக்கும் இவன் மசியவில்லை, ஒன்றிலும் இவனுடைய வேகம் தணியவில்லை, ஒன்றிலும் இவனுடைய முன்னேற்றம் நிறுத்தப்பட முடியவில்லை. காரணம், இவனுக்குள்ளே அவ்வளவு ஒரு பெரிய தரிசனம் நிரம்பி இருந்தது. என்னுடைய ஜனங்களை நான் மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும், என்னுடைய சமுதாயத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஏவி எழுப்புகிறார். உனக்கு நான் தந்த தரிசனம் உன்னை கொண்டு தான் நிறைவேற போகிறது. சூழ்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து தங்கிவிடாதே, எழும்பி செல். உன் மூலமாத்தான் அந்த பெரிய காரியம் நடக்க போகிறது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நடந்தது 52 நாட்கள். அவனுக்கு வந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் கணக்கற்றவைகள். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே, ஜெபத்தினாலே, விசுவாசத்தினாலே தரிசனம் நிறைவேறினதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். 3 இடத்திலே காரியம் கைகூடி வரும் என்ற வார்த்தை வருது. முதலாவது நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அந்த மனிதன் ஜெபத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே என் காரியம் கைகூடி வர வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஜனத்துக்கு முன்னால விசுவாசத்தோடு அறிக்கை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தேவனானவர் எங்கள் காரியத்தை என்ன செய்வார்? கைகூடி வர பண்ணுவார். எரிச்சலா இருக்கிறவங்களை பார்த்தோம், ஏன் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் சொல்லுகிறார். நெகேமியா 6:16 பார்க்கும் பொழுது கைகூடி வந்ததை ஜனங்கள் கண்டார்கள். உன் தரிசனத்தை ஜெபத்தோடு தெரியப்படுத்து, விசுவாசத்தோடு அறிக்கையிடு, வெற்றியான முடிவை நிச்சயம் கர்த்தர் தரப்போகிறார். என கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியா குறித்த 52 நாளைக்குள்ளாலே அந்த மிகப்பெரிய காரியத்தை செய்து முடித்தது உண்மையானால், உங்களுக்கும் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த திட்டமிடப்பட்டிருக்கிற அந்த குறித்த காலத்துக்குள்ளே தரிசனத்தை நிறைவேற்றுவதற்குரிய அனைத்து கிருபையும் ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். தரிசனம் உடையவர்கள் தானா? ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்கள் தானா? தேவ பயத்தினால் ஞானத்தை பெற்றவர்கள் தானா? தரிசனத்திற்காய் தியாகம் பண்ண ஆயத்தம் உள்ளவர்கள் தானா? என்ன வந்தாலும் பின்வாங்க மாட்டேன் என்ற உறுதியோடு முன்னேற்றத்தின் பாதையில செல்வதற்கு ஆயத்தம் அடைந்து விட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் தான் அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலை அனுபவிக்க போகிறீர்கள். தரிசனம் உள்ளவன் தானே தோற்று போக மாட்டான். ஜெயித்து காட்டுவதற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் மூலம் தேவன் செய்ய நினைத்திருக்கிற அந்த பெரிய காரியம் கைகூடி வரப்போகிறது. ஜெபம் செய்வோமா? கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும்,
சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைத்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைத்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும். பாடிக்கொண்டிருக்கும் போதே நீர் உங்களை ஒப்புக்கொண்டு பெருகணும். உங்கள் மூலமாகத்தான் உங்களை கொண்டு தேவன் அதை செய்ய போகிறார். அருமையான தாய் தங்கச்சி, அருமையான தாய் தகப்பனே, உங்க மூலமா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை குடும்பத்தின் நடுவில், உறவுகளின் நடுவில், தேசத்தின் நடுவில் என் தேவன் நிச்சயம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஒப்புக்கொண்டு எழும்பி வா, எரிந்து பிரகாசி. உனக்கு கர்த்தர் தந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஜெபத்திலே தரித்திருக்கிற மகனே, எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதபடி என் ஆண்டவர் அதை செய்வார் என்று முன்னிலும் அதிகமான வேகத்தோடு செயல்படுகிற தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உன்னை கொண்டு அந்த காரியம் செய்து முடிக்கப்படும். நீ அதை சாதிப்பாய், நீ அதை செய்து முடிப்பாய். உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் ஒரு விசேஷித்த அபிஷேகம் சாதிக்க விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கட்டளை இடுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நீ மட்டும் பெருகணும். சதலபா நீ மட்டும் அநேகரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அநேக குடும்பத்துக்குள்ள இருக்க சோர்வை கர்த்தர் எடுத்து போடுகிறார். முடிந்தது என்று எண்ணி விட்டாயோ? இல்லை. இனி நடக்காது என்று எண்ணி விட்டாயோ? இல்லை. தேவன் உன்னை பயன்படுத்துவார் தம்பி, தேவன் உன்னை பயன்படுத்துவார் தங்கச்சி. உன்னால முடியும். உன்னை தான் கர்த்தர் செய்ய போகிறார். உன் மூலமாக அந்த காரியம் கை கூடி வரும். தேவன் அதை செய்து முடிப்பார். எழும்பி வா, எரிந்து பிரகாசி. வெளிச்சத்தின் பிள்ளையை வெற்றியின் நாட்கள் உனக்கு தீவிரமாய் எழும்பி வருகிறது. இரமணியை செய்ய போகிறீரம்மா. ஆராதனை மூலமாய் எங்கள் நடுவில் நீ பேசினபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை தந்து தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் மூலமாய் காரியங்கள் கைகூடி வர பண்ண போகிறபடியால் ஸ்தோத்திரம். முடியாதென்று முடங்கி கிடந்த சிலரை தட்டி எழுப்பி உன் மூலமாக காரியங்கள் நடக்க போகிறது, அந்த காரியம் கைகூடி வரும் என்று தம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி முன்னேற பண்ணின தயவிற்காய், உந்தி தள்ளின தயவிற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். வாழ்க்கையானது ஆமென் சாதிக்கிறதாய் ஒரு மாற்றம் அடைகிறதை நீர் உறுதிப்படுத்த போறபடியா ஸ்தோத்திரம். தரிசனம் உள்ளவர்களாய், ஜபத்தில் தரித்திருக்கிறவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், தியாகம் உள்ளவர்களாய், பின்னோக்கி பார்க்காதவர்களாய் தரிசனத்தின் நிறைவேறுதலை அனுபவிக்க ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். முழுமையான பாதுகாப்பை எங்கள் மக்களுக்கு கட்டளையிடும். ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் மறுக்காமல் நிறைவேற்றும். மகிழ்ச்சியான நாட்களும் வெற்றியான நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களும் ஆச்சரியமாய் அனுகூலப்படுகிற வாரமாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கைகூடி வர பண்ணுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.